உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அஜெண்டாவை டக்குன்னு பாத்திரலாம். 1 நம்ம தமிழக அரசியல் நிலவரம், 2 ரவி மோகனன் திரையுலக இடைவேளை, 3 துபாய் தங்கம் சுங்கவரி விதிமுறைகள். இந்த கடைசி டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா துபாயில இருந்து எப்படி வரி இல்லாம தங்கம் கொண்டு வருதுங்கிற ரூல்ஸை நாம பிரேக் டவுன் பண்ண போறோம். சோ கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி, முக்கியமான கிளாரிஃபிகேஷன். இந்த 2500 ரூபாய் வழங்குற திட்டம் எப்போப்பா வரும்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு அமைச்சர் CTR நிர்மல்குமார் ஒரு தெளிவான பதில் கொடுத்திருக்கார். அதாவது தமிழக பட்ஜெட் அறிவிக்கப்பட்டு அதற்கான நிதி ஆதாரங்கள் எல்லாம் முழுமையா செட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த திட்டம் கண்டிப்பா அமலுக்கு வரும்னு அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேவைப்படும் போது பிரஸ் மீட் பண்ண கண்டிப்பா தயங்க மாட்டாருன்னு அமைச்சர் அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. ஆக்சுவலா அவர் சொல்லும்போது தவவே எந்த வெர்ஷனும் கிடையாது, இது ஒரு புது வெர்ஷன் அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் வார்த்தைகளையே யூஸ் பண்ணி கட்சியோட தனித்துவத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இப்போ அப்படியே திமுக பக்கம் வந்தோம்னா, அங்க சமீபத்திய தேர்தல் தோல்வியை அனலைஸ் பண்ண ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த குழுவுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஒரு மெடிக்கல் உதாரணத்தை யூஸ் பண்ணியிருக்கார். என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, நோய் என்னன்னு கரெக்டா தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்கார். இதன் அர்த்தம் என்ன? அதாவது அடிமட்டத்துல நிஜமாவே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவரு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கார். கட்சியில இருக்கிறவங்க சொல்ற உண்மைகளை உங்களோட எந்த ஒரு பர்சனல் விருப்புகளும் இல்லாம, சொல்லப்போனா எந்த பில்டரும் இல்லாம அப்படியே நேரா என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு அந்த குழுவுக்கு ஒரு கடுமையான உத்தரவே போட்டிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம 2வது செக்ஷனான நடிகர் ரவி மோகனின் திரையுலக இடைவேளைக்கு மாறுவோம். பாலிடிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் டோனை மாத்தி ரொம்பவே இமோஷனலான கொஞ்சம் கஷ்டமான ஒரு பர்சனல் முடிவை பத்தி இப்போ பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, நடிகர் ரவிமோகன் ஒரு உறுதியான முடிவெடுத்திருக்காரு. தன்னோட விவாகரத்து ப்ராசஸ் முழுமையா முடிகிற வரைக்கும் தான் ஆக்டிங்ல இருந்து ஒதுங்கி இருக்க போறேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா இப்போ அவர் இருக்கிற இந்த சூழ்நிலையில அவரால கண்டிப்பா நடிப்புல 100% ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கறத ரொம்பவே வெளிப்படையா ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் இந்த முடிவை எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ரொம்பவே கடுமையான மனவேதனையில இருக்கார். தனக்கு தேவையில்லாம நடக்கிற இந்த அவமானங்களை இதுக்கு மேலும் என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியாதுன்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்கார். இது ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா அவர் எவ்ளோ பெரிய ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு காத்துது. சரிங்க, இப்ப நம்ம 3வது செக்ஷனுக்கு கியரை மாத்துவோம். துபாய் தங்கம் சுங்கவரி விதிமுறைகள். இது உங்க பணத்தை மிச்சப்படுத்துற நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூப்பரான பிராக்டிக்கல் அப்டேட். துபாயில தங்கம் வாங்கணும்னு பிளான் இருக்கா? அப்போ இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்ல இந்த டாபிக் இப்போ ஏன் இவ்ளோ ட்ரெண்டிங்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்தியால தங்கம் வெள்ளி மேல இருக்கிற இறக்குமதி வரியை இப்போ 15% ஏத்திட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, நீங்க துபாயில தங்கம் வாங்குறது கிட்டத்தட்ட 12% வரைக்கும் ரொம்பவே சீப்பராவும் லாபகரமாவும் மாறிடுச்சு. அதனால தான் இந்த விஷயம் உங்க பாக்கெட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். ஓகே, அப்போ வரி இல்லாம எவ்வளவு தங்கம் தாங்க கொண்டு வரலாம்? இது கூட சில கரெக்டான லிமிட்ஸ் இருக்கு. இப்போ இத பாருங்க. பெண்கள் அதிகபட்சம் 40 கிராம் வரையிலும், ஆண்கள் 20 கிராம் வரையிலும் கொண்டு வரலாம். சரி, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணா சூப்பர், அப்போ 60 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம். இதுவே 2 ஆண்கள் 2 பெண்கள்னு ஒரு ஃபேமிலியாவே நீங்க போனீங்கன்னா அந்த லிமிட்டை அப்படியே பூல் பண்ணி 120லேருந்து 140 கிராம் வரைக்கும் எந்த ஒரு சுங்கவரியும் கட்டாம நீங்க லீகலா ஊருக்குள்ள கொண்டு வர முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டாக்ஸ் ஃப்ரீ சலுகை வெறும் தங்க நகைகளுக்கு, அதாவது ஜுவல்லரிக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்க தங்க காயினாவோ இல்ல பிஸ்கட்டாவோ கொண்டு வந்தீங்கன்னா நோ வே, அதுக்கு நீங்க கண்டிப்பா வரி கட்டி தான் ஆகணும். இப்போ இந்த எக்ஸாக்டான லிமிட்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த புதிய சுங்கவரி விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களோட அடுத்த ஃபாரின் டிராவல் பிளான்ஸ், குறிப்பா உங்களோட துபாய் ஷாப்பிங் பிளான்ஸ் மாறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த விளக்க தொகுப்பில் சந்திப்போம்.